உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்னோட இந்த முதல கண்ணீர், உன்னோட இந்த போலி கோவம் ஏன் முன்னாடி செல்லுபடி ஆகாது, புரியுதா? முதல்ல உன் வாயை மூடு ராதா. நான் இத்தனை வருஷம் குஷி பக்கத்துல இல்லதான். ஆனா என்ன இருந்தாலும் அவ என்னோட பொண்ணு. அவளை என்னோட வயித்துல நான் சுமந்து இருக்கேன். நான் தான் அவளோட அம்மா, அவ என்னோட பொண்ணு. குஷி என்னோட பொண்ணு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான் அவ பொண்ணு. குஷிக்கு அம்மானு ஒருத்தி இருக்கான்னா அது நான் மட்டும்தான். உலகத்துல இருக்க எந்த சக்தியாலையும் இந்த உண்மையை மறுக்க முடியாது. குஷி எனக்கு மட்டும்தான் மக. ராதா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ப்ளீஸ் ராதா, கைய விடு. ஏன் ராதா, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. ப்ளீஸ் ராதா, சொல்ல கேளு. ஏன் ராதா என்ன இந்த மாதிரி வேதனைப்படுத்துற? ப்ளீஸ் ராதா, சொல்ல கேளு ராதா. புரிஞ்சுக்கோ ராதா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. ராதா, நீ ராதா எதுக்காக எங்க அம்மாவோட கணத்துல அடிச்ச? குஷி குஷி இது உன்னோட. ராதா, எதுக்காக எங்க அம்மா கணத்துல அடிச்ச? என் அம்மாவை அந்த அளவுக்கா நீ ஹேட் பண்ற? குஷி இது உன் அம்மாவே கிடையாது. நான் தானே குஷி உன் அம்மா. நான் தான் உன் அம்மா. இவ பொய் சொல்றா. இவ ஒரு வேஷக்காரி. ராதா. குஷி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப மறுபடியும் உன்கிட்ட சொல்றேன். நீ எனக்கு ராமா கிடையாது, ராதா மட்டும்தான். வைல்ட் சாங்சுரி போறத பத்தி தான் எங்க பிரச்சனை. அந்த இடத்துக்கு நான் என்னோட அம்மாவை மட்டும்தான் கூட்டிட்டு போவேன், உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். குஷி குஷி ராதா, ராதா போதும் போதும். மோனையா, குஷி என்ன? நான் தான் பார்த்தல ராதா. நீ உள்ளவா, ஓய்வெடுத்துக்கவா, வந்து ரெஸ்ட் எடுன்னு எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ காலமா தாமினியா இருந்து என்னால செய்ய முடியாதத கொஞ்ச நாள்ல துளசியா இருந்து வேலையை ஈஸியா முடிச்சிட்டேன். ராதா குஷியோட பாசத்தை நான் உடைச்சிட்டேன். குஷி இப்போ ராதாவை அடியோடு வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் இன்னைக்கு ராத்திரி முடிகிற வரைக்கும் காத்திருப்பேன். அதுக்கப்புறம் மோகனும் 100% ராதாவை வெறுத்துருவான். ராதா மோகன், இந்த ராத்திரி மட்டும்தான் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க போறீங்க. இந்த ராத்திரி தான் உங்க 2 பேரோட உறவோட கடைசி இரவு. கண்டிப்பா எனக்கு உங்க 2 பேருக்குள்ள உறவு கண்டிப்பா அறந்து போக போகுது. நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும் போது ராதா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிடுவா. அதுக்கப்புறமா மோகன் நிரந்தரமா எனக்கு சொந்தமாயிடுவா.
ராதா மெசேஜ் அனுப்பியிருக்காளே. அப்பா உடனே பால்கனிக்கு வாங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆச்சரியமா இருக்கு. இப்பதானே ராதா கிட்ட பேசிட்டு வரேன், மறுபடியும் ஏன் திடீர்னு பால்கனிக்கு என்ன கூப்பிடுறா? கடவுளே, எல்லாம் சரியாயிடணும்பா. இப்பதான் ராதா கிட்ட பேசிட்டு வந்தேன், மறுபடியும் ஏன் கூப்பிடுறாளோ? என்னம்மா ஆச்சு? இந்த நேரத்துல ஏம்மா என்ன கூப்பிட்ட? காதம்பரிக்கும் தாமினிக்கும் எதிராக ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்கா? என்னம்மா ஆச்சு? ராதா, ராதா, நீ நல்லா இருக்கியா? ராதா மெசேஜ் அனுப்பியிருக்கா? நல்ல வேளை ராதாவோட போனை நான் என்கிட்டயே வச்சிருக்கேன். அடே லூசு கிழவா, இன்னையோட நீ காலம். நான் நல்லா தான் இருக்கேன் கிழவா, ஆனா இனிமே நீ நல்லா இருக்க மாட்ட. நீயா? முடியை திருடுறதுக்கு உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.